ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க வரோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. பிஎல்டிசி ஃபேனில் இந்த பிஎல்டிசியோட கிட்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சூப்பர் ஃபேனில் உள்ள இந்த கிட்டு தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் சூப்பர் ஃபேனோட ரிமோட்டு. இந்த ரிமோட்டுக்கு நம்ம இங்கே உள்ள ஒவ்வொரு பட்டனை அழுத்தும் போது அதோட சென்சார் வந்து இதுதான். இந்த சென்சாரை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதும் பிஎல்டிசி கிட்டு பாருங்கள். இந்த பிஎல்டிசி கிட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து இங்கே கொடுப்போம். ஃபஸ்ட்டு செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது அந்த ஃபஸ்ட் செக்டார். செகண்ட் செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி வோல்டேஜை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான். இதே தேர்ட் செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி வோல்டேஜை 3 ஃபேஸ் ஏசி வோல்டேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோர்த் செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் செக்டார், அது போக ஸ்பீட் கண்ட்ரோல் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிமோட்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இதில் வந்து சாஃப்ட்வேர் மூலிமா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சாஃப்ட்வேர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிஎல்டிசி ஃபேனோட ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து இந்த ப்ளக்கில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிங்கனால வேலை முடிஞ்சிச்சு. இந்த ப்ளக்கில் வந்து ராங் டைரக்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி ப்ரெஸ் பண்ணாலும் கரெக்டான டைரக்ஷன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வாங்க ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்த்து. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பிஎல்டிசி கிட்டில் இதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும். ராங் பொசிஷனில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகாது. சூப்பர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி சுற்றினீங்கனாலே வெளியே வந்துடும். இப்போ வந்து இந்த 3 வயரை இதுக்குள்ளே உள்ள இந்த கேப்பில் வந்து உள்ளே விட்டுக்கோங்க. இதில் உள்ளே விட்டிங்க அப்படின்னாலும் தெளிவாக அப்படி வெளியே வந்துடும். அதுக்கப்புறமே இந்த மாதிரி வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். சுற்றி இந்த பக்கமும் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே இங்கே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிட்டு வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்குறது. இப்போ கிட்டில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்தலாம். இங்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்து RYB அப்படின்ற இந்த 3 கனெக்ஷன் கொடுத்துடணும். இந்த ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்க ஆர்னு வந்து கொடுத்துடணும். இதுக்கு வந்து Y, இதுக்கு வந்து B, ரெட் எல்லோ ப்ளூ அதே தான். கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா கேபிளை வந்து இப்படி உள்ளே சொருவி வச்சுட்டு இதை வந்து ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கீழே தள்ளிங்க அப்படின்னா உள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே கேபிள் நல்லாவே உள்ளே போயிடும். அவ்வளோதான், இதை எடுத்துட்டிங்கன்னா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாலே தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இங்கே உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கும். செகண்ட் லெவலில் இந்த எல்லோ வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். தேர்ட் வந்து ப்ளூ. அவ்வளோதான், நம்ம கொடுக்க வேண்டிய கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, RYB இப்படி தான் கனெக்ஷன் வந்து இருக்கணும். நீங்கள் திருப்பி மாற்றி நீங்கள் ராங் டைரக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா செட்டு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரன் ஆயிரும். இதோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ரன் ஆகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டை வந்து எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது வந்து இந்த கேபிள் ரெண்டையும் நல்லா உள்ளே தள்ளினாலே போதும். கீழே கடைசி எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கேப் இருக்கும். இந்த பொசிஷனில் வச்சு உள்ளே தள்ளினாலும் அதை பாட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் நியூட்ரல் கேபிளை வந்து ஃபுல்லாக உள்ளே தள்ளியாச்சு. இதுக்கப்புறமே இந்த சென்சாரை வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎல்டிசி கேப்பை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் இந்த மாதிரி 3 ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மாதிரி 3 கிளிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்புக்கு இடையில் இந்த கிளிப்பை விட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான், கிட்டு வந்து அசம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெர்மினல் பாக்ஸ் தான் அசம்பிள் பண்ண போகிறோம்.
டெர்மினல் பாக்ஸ் அசம்பிள் பண்ணியாச்சு. மேலே உள்ள லைனுக்கு வந்து ஃபேஸும் ரெட்டோட ஒயரும், கீழே உள்ள லைனுக்கு பிளாக்கோட அந்த லைனையும் வந்து கொடுத்து டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபேனை வந்து ஃபுல்லாக ரன் பண்ண விட்டு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற வீடியோ வந்து பிளைடு ஃபிட் பண்ணாமல் இப்படியே ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கிட்ட பார்த்துன டெஃபினேஷன் வேணும், இல்லை சூப்பர் ஃபேனில் என்ன ப்ராசஸிங்கில் வேலை செய்யுது அப்படிங்கிற டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள்.